இப்போ இருக்கிற ஆட்சியிலும் சரி, போன ஆட்சியிலும் சரி பார்த்தீங்கன்னா, போன ஆட்சியில என்னன்னா, சில பேர் சொன்னாங்க, எதிர்க்கட்சியிலயா இருக்கட்டும், இல்லை ஆளுங்கட்சி தரப்பா இருக்கட்டும், போன ஆட்சியில என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு மகளிர் பேருந்தெல்லாம் வேண்டாம், இது மாதிரி தரக்குறைவாக நடத்துகிறாங்க, செய்கிறாங்க அப்படின்ற ஒரு சில கம்ப்ளைண்ட்டோடு சேர்த்து எனக்கு அந்த ஸ்கீம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு மகளிர் உரிமை தொகையே வேண்டாம், 2500 வேண்டாம், நீங்கள் ஆட்சி ஆண்டா போதும், நீங்கள் நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற ரீதியில் பேசுகிறாங்க. உங்களுக்கு வேண்டாம், ரைட்டு. வேணாங்கிறவங்க வந்து அதை வேண்டான்னு சொல்லிட்டு நிராகரிக்கிறவும் அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அரசு அதையும் அறிவிச்சிருக்குது. இதுக்கு முன்னால் இருக்கிற அரசும் அதையே அறிவிச்சிருக்குது. அந்த சட்டத்திட்டங்களே வந்து இப்போ தொடர்ந்துட்டுருக்குது. அப்படி இருக்கும்போது எனக்கு உரிமை தொகை வேண்டாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. அதை பப்ளிக்கில் வந்து எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக இதில் பேசும்போது அது சரியில்லைல்ல. அந்த காசை வந்து இன்றைக்கி வந்து 2500 இன்னும் கொடுக்கலன்னு வைங்க. இந்த வரக்கூடிய அந்த 1000 வச்சு எவ்வளோ பேருக்கு என்னென்ன உதவிகள் செய்யுதுன்றதை நீங்கள் உற்று நோக்கியிருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு விசுவாசம் காமிக்கிறேன்ற காரணத்துக்காக வந்து எப்படி வேணாலும் பேசுகிறதுன்ற அடையாளம் இல்லை. அது இந்த ஆட்சியாக இருக்கட்டும், இல்லை போன ஆட்சியாக இருக்கட்டும், போன ஆட்சியாளர் வந்து கையிலேருந்து எதுவும் கொடுத்துடல, இந்த ஆட்சியாளர் எதுவும் கையிலேருந்து கொடுத்துடல. நம்மக்கிட்ட வாங்குகிற வரி பணத்தை ஏதோ ஒரு முதலீடில் போட்டு அதிலேருந்து வரக்கூடிய அந்த லாபத்து மூலமாகவோ, இல்லை மத்திய அரசு தரக்கூடிய அந்த நிதி ஒதுக்கீடு மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில் அவங்க செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது மக்களுக்கு தான் வந்து சேருது. மக்கள்கிட்ட வாங்குகிற வரி பணம் மக்களுக்கே மறுபடியும் வந்து சேருது. அதை நீங்கள் வேணான்றீங்கன்னா அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. அது பொதுப்படையாக பொதுத்தளத்தில் வந்து எல்லாத்துக்கும் வேணான்ற மாதிரி நீங்கள் பேசுகிறது சரியில்லைல்ல. அதை சிந்திக்கணுமா இல்லையா? அந்த 1000 வரக்கூடிய அந்த பணத்தை வச்சு எத்தனை லட்சம் குடும்பங்கள் எந்த வகையில் எப்படியெல்லாம் செலவு செய்யுது தெரியுங்கள? சீட்டு பற்றாக்குறையாக இருக்குது, மாத்திரை பற்றாக்குறையாக இருக்குது, மருந்து பற்றாக்குறையாக இருக்குது. டெய்லி இந்த கீரை விற்கிறவங்க, பூ விற்கிறவங்களுக்கு வந்து ஒரு நாள் முதலீடு வந்து 4000 5000 தேவைப்படும்போது அந்த 1000 இருந்ததுன்னா அது ஒரு முதலீட்டில் லாபம் சம்பாதிப்பாங்களா இல்லையா? அதையெல்லாம் சிந்திக்கணுமா இல்லையா? இந்த 1000 உங்களுக்கு செலவாடியா? நீங்கள் இருக்கிறவங்க வந்து இந்த 1000 உங்களுக்கு தேவைப்படலையா? எத்தனாலா சொல்லுங்கள் பார்க்கலாம். வருஷத்துக்கு 12000 கூட 5 வருஷத்துக்கு 60000 நீங்கள் வேணாங்கிறீங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் வரி கட்டுறீங்கள்ல, தண்ணி வரி கட்டுறீங்க, வீட்டு வரி கட்டுறீங்க, சொத்து வரி கட்டுறீங்க, எல்லா வரியும் கட்டுறீங்கள்ல. அப்போ அந்த வரி பணம்லாம் எங்கே போகுது? அரசாங்கத்தை தானே போகுது. அந்த அரசாங்கத்தை அந்த காசை வாங்கி அதை லாபம் பெருக்கி அதை மறுபடியும் மக்களுக்கே தானே கொடுக்குறாங்க. அந்த திட்டம் தானே.